திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை என்னும் கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராஜகோபால். இவர் தன் மகளின் திருமணத்திற்காக தன்னிடம் இருந்த விவசாய நிலத்தை ராஜேஸ்வரி என்பவருக்கு விற்பதற்காக கிரைய பத்திரத்தை தயாரித்து சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்வதற்காக சென்றவருக்கு சார் பதிவாளர் கொடுத்த அதிர்ச்சியான தகவலால் ராஜகோபால் மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்தில் உள்ள கும்பக்குடி, அரசக்குடி, சூரியூர், குண்டூர், திருச்செந்துறை, கிளியூர் என 6 கிராமங்களை சேர்ந்த மக்கள் தூக்கம் இல்லாம மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இதற்கு காரணம் இந்த 6 கிராமங்களும் முஸ்லிம் சொத்துக்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பான வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னதுதான். இது மட்டும் இல்லாம சூரத்தில் உள்ள அரசு நகராட்சி அலுவலகம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள காஷி விஸ்வநாத் மந்திர், குருத்வாராவில் உள்ள ஒரு நிலம், ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால், அயோத்தி ராமர் கோவில், குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோவில், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அலகாபாத் உயர் நீதிமன்றம் என நீளும் பட்டியலால் நம்மை அதிர வைக்கும் வக்ஃப் போர்டின் பின்னணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம இந்தியாவில் உள்ள பாதுகாப்பு துறை, ரயில்வே துறையை அடுத்து அதிகமான நிலத்தை வைத்திருப்பதுதான் வக்ஃப் போர்டு. சொத்து என பொருள்படும் வக்ஃப் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து நடப்பில் இருந்து வருவதாக கூறப்படுது. இந்த வக்ஃப் போர்டு இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் மற்றவர்களின் நிலங்களை தன்னுடையது என கூறியதால் இந்த வக்ஃப் வாரியத்துக்கு எதிராக லண்டனில் உள்ள தனியுரிமை கவுன்சில்ல வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த கேஸுக்கு பதிலளித்த பிரிட்டிஷ் நீதிபதிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வக்ஃப் சட்டவிரோதமானது எனவும் பயங்கர சட்ட பிரிவுகளை கொண்டது என கூறி இந்த வக்ஃப் நடைமுறையில் இருப்பது சரியல்ல என தெரிவிக்கப்பட்டதாம். ஆனால் இந்த வக்ஃப் நடைமுறையை காக்கும் விதமா 1913ஆம் ஆண்டு இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷாரால் முசல்மான் வக்ஃப் வேலிடேஷன் ஆக்ட் எனும் சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃப் நடைமுறையை பாதுகாத்தனர். 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது. இதனால் இந்தியாவில் இருந்த இஸ்லாமிய மக்கள் பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானில் இருந்த இந்து மக்கள் இந்தியாவுக்கும் வர விருப்பம் தெரிவித்தனர். இந்த 2 நாடுகளில் வாழ்ந்த மக்கள் நாடு மாறி செல்லும் போது அவர்களின் நிலங்கள் அவர்களுடையதாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் என இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் தான் நேரு-லியாகத் அக்ரிமெண்ட். பின்பு இந்த ஒப்பந்தத்தை மீறும் விதமா பாகிஸ்தான் அரசாங்கமும் அங்கு வாழ்ந்த இஸ்லாமிய மக்களும் சேர்ந்து இந்துக்களின் நிலங்களை கையகப்படுத்தினாங்க. ஆனால் இந்தியா போட்ட ஒப்பந்தத்தை மதிக்கும் விதமா இந்தியாவில் இருந்த இஸ்லாமியர்களின் நிலங்களை வக்ஃப் வாரியத்துக்கு கொடுத்து 1954ஆம் ஆண்டு இந்த வக்ஃப் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் அன்றைய பிரதமரான நேரு அவர்கள். பின்பு 1964ஆம் ஆண்டு வக்ஃப் வாரியத்தை அமைத்த காங்கிரஸ் அரசு இதில் சில சட்ட திருத்தங்களை செய்து 1995ஆம் ஆண்டு PV நரசிம்மராவ் அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் அரசு புதியதாக ஒரு வக்ஃப் வாரிய சட்டத்தை இயற்றியது. இதில் வக்ஃப் வாரியம் ஒரு சொத்தை தன்னுடையதுன்னு சொன்னா அதுக்கு எழுத்துப்பூர்வமான ஆதாரம் கூட தேவையில்லை என்பது போல ஒரு தெளிவில்லாத நடைமுறை சட்டத்தை இயற்றி இந்திய அரசாங்கத்துக்கு சமமான அதிகாரத்தை அளித்துள்ளது. பொதுவா நிலப்பிரச்சனைகள் எது வந்தாலும் முதல்ல நம்ம போகிற இடம் சிவில் கோர்ட் தான். ஆனா இந்த வக்ஃப் வாரிய சட்டப்படி வக்ஃப் வாரியம் தொடர்பா வரும் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் நம்ம சிவில் கோர்ட்டுக்கு போகாம வக்ஃப் வாரியத்தை தான் அணுகணும். அவங்க சொல்றதுதான் முடிவு. இந்த முடிவு பாதிக்கப்பட்டவருக்கு எதிரா இருந்தா அடுத்து இவங்க போக வேண்டிய இடம் தான் வக்ஃப் ட்ரிபுனல். அங்கேயும் பாதிக்கப்பட்டவருக்கு எதிரா முடிவு இருந்தால் அடுத்து ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் என ஒரு முடிவே இல்லாம இந்த வழக்கு போயிட்டே இருக்குமா. இதனால பாதிக்கப்பட்டவர் அவர் சொத்தை விற்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவார். ஒருவேளை வக்ஃப் வாரியத்தின் அனுமதி இல்லாம சொத்தை வித்துட்டா அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்படுமா. 2013ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அவர்களின் தலைமையிலான காங்கிரஸ் அரசு வக்ஃப் வாரிய சட்டத்தில் மிகப்பெரிய சட்ட திருத்தத்தை செய்றாங்க. இதனால வக்ஃப் வாரியம் நினைச்சாலே போதுமா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சொந்தமாயிடுமா. இந்த வக்ஃப் வாரியத்தை எதிர்த்து பல வழக்குகள் தொடரப்பட்டாலும் எல்லாம் நிலுவையில் மட்டும்தான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ மத்திய அரசால் நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் வக்ஃப் போர்டு இந்தியா முழுவதும் 32 மாநிலங்களில் உள்ளது. இதை ஒருங்கிணைத்து மையப்படுத்த போவதாகவும் இதுவரை வக்ஃப் வாரியத்துல தனிப்பட்ட முறையில் லெட்ஜர் மெயின்டைன் செய்யப்பட்டு வந்ததை இனி பத்திரப்பதிவு துறையில் மெயின்டைன் செய்வது போலவே பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும், வக்ஃப் வாரியத்துல இஸ்லாமியர்கள் மட்டும் உறுப்பினர்களாக இருந்ததை மாற்றி இனி அனைத்து மதத்தினரும் உறுப்பினர் ஆகலாம் எனவும், அது மட்டும் இல்லாம வக்ஃப் வாரியத்துல ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்களும் உறுப்பினர் ஆகலாம் எனவும், இனி வக்ஃப் வாரியத்தின்
நிலங்களின் சொத்துக்களும் வரவு செலவுகளும் தணிக்கை செய்யப்பட வேண்டும் எனவும், வக்ஃப் வாரியம் சொல்வதுதான் இறுதி முடிவுன்னு இல்லாம இதில் ஆட்சேபனை இருந்தால் நீதிமன்றம் செல்லலாம் எனவும், நிர்வாக ரீதியாக இந்த நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் மாவட்ட ஆட்சியர் சொல்வதுதான் இறுதி முடிவாக எடுத்துக்க முடியும் என 42 திருத்தங்கள்ல முக்கியமான திருத்தங்களாக பார்க்கப்படுது. இந்த திருத்த சட்ட மசோதா பலராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.